நேயர்களுக்கு இனிய வணக்கம். குயில் போன்ற குரலும் நேர்கொண்ட பார்வையும் அழகிய குணமும் கொண்ட தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவுங்க. இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமாங்க, வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நிகழப்போகுது. இந்த மாற்றத்தையும் அற்புதத்தையும் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாற்றங்கள் முருகர் எடுத்த முடிவுங்க. இந்த முடிவை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வர எக்கச்சக்கமான பிரச்சனையில் சிக்கி தவிச்சு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. இந்த நிலையெல்லாம் வரும் காலகட்டத்தில் மாறப்போகுதுங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கோபம் அதிகமாக படக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை அறியாமலே முன்கோபம் வந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உங்கள் முன்கோபத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்குங்க. ஆமாங்க, உங்கள் முன்கோபத்தினால உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருப்பாங்க. மிகவும் நல்ல நல்ல மனசு கொண்ட எல்லாருமே உங்களை வச்சு பிரிஞ்சு செஞ்சிட்ருப்பாங்க. முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரங்க உண்மை உறவுகளை பிரிந்து வாழ தனி மரமாக நின்றுட்டுருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு தான் கோபத்தை குறைச்சி பொறுமையாக வாழணும்னு முயற்சி பண்ணாலும் உங்கள் முயற்சி எதுவுமே பலிக்க மாதிரி இல்லைங்க. உங்கள் கோபம்ங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற ஒரு குணமாக போச்சு. நீங்கள் கோபப்படுறதுல சும்மா முன்கோபம் வந்தாலும் அந்த கோபத்தில் நியாயம் இருக்கும். ஆனால் அந்த நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. நல்லதுக்கு காலம் இல்லையல்ல, அது மாதிரி தாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகரே போற்றி. நீங்கள் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் பொதுவாகவே தன்னால் முடியலைனாலும் தனக்கு எதுவும் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம சந்தோஷமாக இல்லைனாலும் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க தாங்க நீங்கள் அதிகமாக அன்புக்காக தாங்க ஏங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்க மேலே, குடும்பத்து மேலே, நண்பர்கள் மேலே, வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பணியாளர்கள் மேலே, முதலாளிகள் மேலே, இன்னும் பலர் மேலே நீங்கள் அன்பு வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் அன்பு கிடைக்காதுங்க. நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிற அன்பை திருப்பி யாருமே உங்கள் மேலே காட்டுறது இல்லைங்க. அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் நினைப்பீங்க, நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம்? ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படலை, ரொம்ப பெரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படலை. ஒரு நடுத்தர வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு குழந்தை, அப்பா அம்மா, நமக்குன்னு ஒரு சின்ன வீடு, சின்ன ஒரு காரு, ஒரு நிம்மதியான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் நம்மளுக்கு வேணும். அது கூட நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்கே. நம்ம என்ன பாவம் செஞ்சிட்டோம்? நம்மளும் எல்லாத்த விட நல்ல மனசாக தானே இருக்கோம். யார் சொத்தையும் அழிக்கலை, யாரோட வீட்லேயும் சண்டைக்கும் போகலை, யாருக்கும் கெடுதலும் நினைக்கல. அப்படியே நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாரு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இறைவா, நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை கம்முன்னு உங்ககிட்டயே கூட்டிகிட்டு போயிரு. என்னால் இந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்க முடியாது. என்னால் வாழ பிடிக்கவே இல்லை இறைவா. இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இறைவா கொடுத்த? ஐயோ முருகா, என்னை காப்பாற்று முருகா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்கள் புலம்பலை விடுங்க. உங்கள் முருகர் உங்கள் வாழ்க்கையில் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எல்லாம் நன்மைக்கே. அனைவரின் வாழ்க்கையிலும் நிம்மதி உண்டாக முருகர் துணையிருப்பார். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. ஆமாங்க, தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நிமிஷம் வர எந்தெந்த பிரச்சனையினால் தத்தளித்து வந்தீங்களோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்களோட குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தை உங்களை புரிஞ்சுக்கலைன்னு வருத்தப்பட்டீங்களா? இனி வரும் காலகட்டத்தில் உங்கள் தாய் தந்தை உங்களுடைய அன்பையும் உங்களோட குணத்தையும் புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுடன் நல்லா பழகலையா? இனி வரும் காலகட்டத்தில் உங்களோட அன்பை புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்கள் காதல் மனைவி உங்களுடைய குணத்தையும் நல்ல உள்ளத்தையும் புரிஞ்சுக்காமல் உங்கள் விட்டு பிரிந்து சென்றாரா? கண்டிப்பாக இனி வரும் காலகட்டத்தில் அவங்களே உங்களை தேடி வந்து உங்கள் கரம் கோர்ப்பாங்க. உங்கள் குழந்தைகளும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட அன்பை புரிஞ்சுக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம்.
நீ தனுசு ராசிக்கார நேயர்களே, இவ்வளோ நல்லது நடத்துன்னு சொல்கிறீங்களே, நானே 30 வயசு ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்கல, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்லைன்னு தவிச்சிட்ருக்கேன், எனக்கெல்லாம் நல்லது நடக்கவா போகுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இந்த தாயி நல்லதே சொல்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மகாலட்சுமி, ஒரு மகாராஜர் வரப்போறாருங்க. ஆமாங்க, இனி வரும் காலகட்டத்தில் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு திருமண யோகங்கிறது கைகூடி வரப்போகுதுங்க. உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவி கிடைக்க போகிறாங்க. சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அன்பு நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, எங்கே விசேஷத்துக்கு போனாலும் என்ன ஒரு விசேஷம் இல்லையா நல்ல விசேஷம் இல்லையான்னு கேட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க. என்கிட்டையும் கேட்குறாங்க, என் மனைவிக்கிட்டேயும் கேட்குறாங்க. என் மனைவியாக இருந்தீங்கன்னா என்கிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல, என் கணவர்கிட்ட, எங்கள் சொந்தக்கார அப்பா அம்மா கிட்ட கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்னும் உன் பொண்ணுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் கேட்கணுமா? ஏன் முருகா என்னை இப்படி பண்ணுற, சோதிக்கிற முருகா, எனக்குன்னு ஒரு குழந்தைய தருமாட்டையா, என்ன முருகா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? கண்ணீர் விட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா? அவங்க கண்ணீருக்கெல்லாம் தொடைக்க நம்ம முருகரே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போகிறாருங்க. பாலகுமாரன் முருகர் வந்து உங்களுக்கு குழந்தையா பிறக்க போகிறாரு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது டிசம்பர் 25க்கு பிறகு கைகூடி வரப்போகுது. இன்பமான ஒரு அன்பான மனைவி, அழகான கணவர் அப்படின்னு குழந்தை அப்படிங்க அன்பான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிக்கும் அன்புக்கும் பஞ்சமே இல்லை. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பணிபுரியும் இடத்துல பலவிதமான பிரச்சனைகளுக்கு இன்னலுக்கும் நீங்கள் சிக்கி தவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் அந்த காலமெல்லாம் மாறப்போகுதுங்க. ஆமாங்க, நீங்கள் பணிபுரியும் இடத்துல எத்தனை தான் வேலை செஞ்சாலும் உங்கள் முதலாளி, என்னப்பா நீயும் வர்ற, காலையில் வர, சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிற, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, சம்பளம்னு மட்டும் வந்துரு, மாதம் 1ஆம் ஆனால் சம்பளம் தான் குறைச்சல் அப்படின்னு திட்டினாரா? இனி வரும் காலகட்டத்தில் உங்கள் முதலாளி நீங்கள் செய்யும் வேலைக்கு ஏற்ப ஊதியத்தை வழங்குவார். உங்கள்கிட்ட அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட வேலை செய்யும் சக ஊழியர்களும் உங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அனுசரித்து உங்களை மாதிரியே நீங்கள் அவங்களுக்கு பண்ண உதவிகள்லாம் நினச்சி பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு உங்ககிட்ட தன்னுடைய சொந்த தம்பி தங்கச்சி மாதிரி பழகுவாங்க. அந்த காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். டிசம்பர் 25க்கு பிறகு இது எல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. கண்டிப்பாக நடக்குங்க. இல்லத்தில் இன்பம் பெருகுங்க. தொழில் செய்யும் இடத்தில் சந்தோஷம் பெருகுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் புதியதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குங்க. கண்டிப்பாக லாபம் இரட்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, டிசம்பர் 25க்கு பிறகு நீங்கள் யாரை பிரிஞ்சு அவங்கள மனசில் நினச்சி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்கள் கண் முன்னாடி வந்து உங்கள் கைகோர்க்க போகிறாங்க. உங்களோட கவலையெல்லாம் தீரப்போகுதுங்க. அன்பான இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ போகிறீங்க. காதல் விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனி வரும் காலகட்டத்தில் காதல் மனைவியை பிரிஞ்சிருந்தாலும் சரி, காதலியை பிரிஞ்சிருந்தாலும் சரி, காதலனை பிரிஞ்சிருந்தாலும் சரி, இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் இருவருமே இணைய போகிறீங்க. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எல்லாமே நம்ம முருகர் செய்கிற அருள் தாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எல்லாம் நன்மைக்கே. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம் முருகரை வழிபட்டு செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி தனுசு ராசிக்கார நேயர்களே. வணக்கம்.